அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் 2025-26 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த குரு பயிற்சியின் மூலம் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் யாவன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு முழு சுபராகிய குரு பகவான் வருவது விசேஷமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுப பார்வையாக அவர் லக்னத்தை பார்ப்பார், ராசியை பார்ப்பார், பிறகு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் சேர்த்து பார்ப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய இந்த அடுத்த ஒரு வருடங்கள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றியை பெறக்கூடிய காலமாக அமையும். தொட்டது துலங்கும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொன்னான காலம்தான் இந்த வருஷம். காரணம் என்னென்னா, அவர் ராசியையே பார்க்கிறார். தெளிவான சிந்தனை பிறக்கும், மனக்குழப்பங்கள் தீரும், தீர்க்கமான முடிவெடுப்பீங்க, முயற்சிகளில் வெற்றிகள் கைகூடும், தைரியம், தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே உருவாகும். அதன் மூலமாக நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகிறனால பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த வருடங்கள் உங்களுக்கு உண்டு. குழந்தைகள் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் குழந்தைகள் உண்டு. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக பெறுவீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குரு தன்னுடைய ராசியை, அதாவது துலாம் ராசியையே பார்ப்பதால் துலாம் ராசிக்காரர்களின் எண்ணங்களும் செயல்களும் இனிதே வெற்றியில் நடைபெறும். ஸோ நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க. அதுக்கான அற்புதமான டைம் தான் இந்த ஒரு வருடம். ஒரே ஒன்று மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். அப்போ வேலையில் மட்டும் சிறு சிறு தொந்தரவுகள் வர காரணமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இனிதே நன்மையாகவே நடைபெறும். வேலையிலும் தொழிலிலும் அதிக லாபத்தை எதிர்பாராமல் இருக்கின்ற வேலையை தக்க வைத்து கொண்டு சுமூகமாக போயிட்டோம் அப்படின்னா, இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் மிக சிறப்பான அற்புதமான காலமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ 3-5 சம்பந்தப்படும் பொழுது நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியடைய வேண்டுமென்றால் இந்த ஒரு வருடம் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும். ஸோ குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது நடக்கும். அதேபோல் 1-5 வீடு சம்பந்தப்படும் பொழுது நீங்கள் புயரையும் புகழையும் மரியாதையும் சம்பாதிக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக அமையும். ஸோ ரொம்ப நாளாக நமக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உண்டு. குரு பகவான் மட்டும் சுயஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நாம் சொன்ன இந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த வருடம் ஈடேறும். ஸோ அதனால் சந்தோஷமாக இந்த வருஷத்தை நீங்கள் தாராளமாக கடக்கலாம். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள், ஒரு பொதுவான பலன்கள். அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம். அப்போது தான் எக்ஸாக்டாக குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார், எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.